உறவுகளுக்கு வணக்கம். இதுவரை நம்ம நிறைய பேரை புறம் பேசியிருக்கோம்னா சும்மா இருக்கிறோம்னா நம்ம புறம் பேச கிடையாது. நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் தமிழ் தேசியத்தையும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் தவறுதலாக பேசும் பொழுது, இங்க அநீதிகள் இழைக்கப்படும் பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கோம். அதுக்காக சில பேரை புறம் பேசியிருக்கோம். இதை புறம் சொல்ல முடியாது, இருந்தாலும் அவர்கள் பாணியிலே நம்ம எடுத்துக்குவோம். அதை தாண்டி வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம். மறைமுகமா ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கோம், கலப்பணிகள் செஞ்சிருக்கோம். அது வேற. இந்த காணொளி போடுவதன் நோக்கம்னா தெரியப்படுத்துறது தான் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது களப்பணி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல செஞ்சக்கூடிய கலைப்பணியை நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். எங்களுக்கு இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுங்க. வண்டி வாகனம் வர்றதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு பேட் கார்டு வச்சா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஆமாங்க. அதாவது திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு வட்டம் 37வது வட்டத்தில் பொதுமக்களோட கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை, திருச்சிக்கும் தஞ்சைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில ஆங்காங்க அந்த தடுப்பான் போட்டிருப்பாங்க, என்னன்னா பேரிகார்டு போட்டிருப்பாங்க. அந்த பேரிகார்டு இருக்குல்ல, அதை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த சாலையை கடந்து நீர் எடுத்துட்டு போவாங்க. பொதுமக்களுக்கு கூடிய இடத்துல அதிகமாக பேருந்து நிறுத்தம். அப்போ அந்த இடத்துல சின்ன அந்த ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க, வரி குதிரை அந்த இடைவெளின்னு இருக்கும். அதை மக்கள் கிராஸ் பண்ணி போவாங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி கடந்து செல்வாங்க. அந்த கடந்து செல்லக்கூடிய இடத்துல அதிகப்படியான விபத்து நடந்து பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதை பொதுமக்களும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி உறவிட்ட நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அந்த இடத்துல ஒரு பேரிகார்டு போட்டால் நல்லா இருக்கும், ஏன்னா நாங்கள் போய் தண்ணி பிடிக்கிறோம், ரொம்ப விபத்தாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 20 தேதிக்குள்ள சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜூலை 1 மாவட்ட, அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் அவர்கள், அதாவது டெப்டி கமிஷனர், அவங்கள போய் சந்திச்சு ஒரு மனு கொடுத்தோம் நாம் தமிழர் கட்சி சார்பா. அதே போல 7ஆம் தேதி 7ஆம் மாசம் ஒரு 7 நாள் கழிச்சு மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்டையும் போய் திங்கட்கிழமை மனு நாள் இருக்கு, அங்கேயும் போய் ஒரு மனு கொடுத்தோம். இந்த மாதிரி அங்க சாலையில அந்த தடுப்பான் பேரிகார்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தெருக்கு சாலை அமைக்கல, அதை கொடுத்துருந்தோம். அதே போல விளக்குகள் எரியலை அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக கொடுத்துருந்தோம். பேருந்து நிறுத்தத்தில் குறிப்பாக பேருந்து நிற்கலை அப்படின்னு சொல்லி நிறைய மனு கொடுத்துருந்தோம். அதில் இதை கொடுத்துருந்தோம். அதன் பொருட்டு அங்கே டிசி ஆஃபீஸ் அழைப்பு காவல் அலுவலகத்தில் அழைப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த பேரிகார்டை அமைச்சு கொடுத்துட்டு எங்களோட கோரிக்கை எப்படி இருந்தது, எங்க வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம சொன்னோம், இந்த இடத்துல வைங்கன்னு சொன்னோம். அதே போல அமைச்சு கொடுத்தாங்க. நீங்க இது மாதிரி அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரி எழுதி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம். இதை ஏன் நம்ம போறோம் அப்படின்னா, புறம் பேசுறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல, கலப்பணி செஞ்சுட்டு இருக்கு. சின்ன வேலை தான் இது, ஒன்னா பெருசா பேசுறேன் அப்படின்னா. இந்த காணொலி நாங்க இருக்கோம், வலையொலி பயன்படுத்துறோம், போறோம் வரங்கிறனால இந்த காணொலி வெளியிடுறோம். இதே போல் வெளியிட முடியாம நிறைய வேலைகளை நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த காணொலியை நம்ம இதில் இணைக்கிறோம், பாருங்க. நமக்கு காவல்துறையிலேருந்து அழைப்பு வந்த பிறகு நம்மளை கூப்பிட்டு எங்கே போடணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம சொன்னோம், அந்த இடத்துல நிறைய விபத்தாகுது, அங்கே ஒரு பேரிகார்டு போட்டிருக்கு. அவங்க சொன்னாங்க இதில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாங்க. நம்ம தான் சொன்னோம், இல்லை இதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் இருக்குது, அப்போ இங்கே ஏன் வைக்கிறனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது அவங்க இல்லை சரி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நம்ம அந்த புறமும் கேட்டோம், அந்த சைடும் கொஞ்சம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லி நம்ம கேட்டப்போ இல்லை அங்கிட்ட வைக்க முடியாது, கடைகள் நிறைய இருக்குது, அங்கே வச்சா வண்டிகளை நிப்பாட்டிடுவாங்க, அது நம்ம அந்த பணிகள்லாம் நடக்குது, இந்த சாலையோர பணிகள் முடிஞ்ச பிறகு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ இங்கிட்டு மட்டும் வைங்கணும். அப்புறம் அவங்க பேரிகார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு நம்ம மனு கொடுக்க போனப்போ யாரெல்லாம் கூட இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே அழைப்பு எடுத்து வர சொல்லியிருந்தோம். சரி வர சொல்லிவிட்டு இது மாதிரி அது வைக்கும் பொழுது நம்ம, ஏன்னா மனு கொடுக்கும்போது மட்டும் இருக்காங்க, மற்ற நேரத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடாது. அது இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஆள் தான் எல்லாமே, அதனால் அந்த வேலையை செஞ்சோம். அப்புறம் நாங்களே பேரிகார்டை எடுத்து வாகனத்தெல்லாம் நிறுத்தி போட்டோம். இதில் என்ன அப்படின்னா, அது போட்ட பிறகு அந்த இடம் கொஞ்சம் வேகம் குறைக்கப்பட்டதை நம்ம நேராக நின்று பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல் அங்கே உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்களும் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, பரவாயில்ல சொன்னோடனே செஞ்சிட்டீங்க, மற்ற ஆளுங்கள்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க.
குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒரு தண்ணி பைப் இருக்கிறனால தான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதை நம்ம ரோடை வந்து அந்த சைடும் இந்த சைடும் போயிட்டு வர்றதுக்கு நம்ம அது மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னும் 2-3 வேலைகள்லாம் இருக்குது, அதை நம்ம செய்யணும். அது மாதிரி இந்த 2 பேரிகார்டு இல்லாமல் இன்னும் தள்ளி ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு 2 பேரிகார்டு எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். பேரிகார்டு வந்து இப்போ இல்லை, அந்த முதலமைச்சர்லாம் வராரு போகிறாரு, அதனால் இதே நாங்கள் கண்ட்ரோல்மெண்ட்லேருந்து எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. திரும்ப நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா நாங்கள் இன்னும் 2-3 நாளில் நாங்கள் கொண்டாந்து இன்னும் போட்டால் தான் இது வேகம் வந்து மட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொது பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்குது. அதுக்குமே 2-3 மனுக்கள் கொடுத்துருக்கோம். அதுவுமே விரைவில் வந்து சரி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.